ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எம்டார்க் யூஎஸ் அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்காக ஒரு ஃபுல் கைடன்ஸ் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. இப்போ என்கிட்ட ஒரு புதுசாக அக்கௌண்ட் நீங்கள் வாங்குறீங்க. வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத ஒரு வீடியோவாக போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதனால தான் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னலாம் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செட்டப்லாம் பண்ணணும், என்னென்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் ப்ராக்ஸி கண்டிப்பா தேவை. அப்புறம் ஒரு ஆர்டிபி தேவை. ஆர்டிபி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி நான் நம்ம சேனல்ல வீடியோல போட்டிருக்கிறேன். நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டு அதுல நீங்க ஆர்டிபி அப்படின்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு வீடியோ ஷோ ஆகும். அந்த வீடியோல போயிட்டு நீங்க டீட்டெயிலா பார்க்கலாம். நான் அதுல ஃபுல்லாவே சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் 21 நிமிஷம் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அமேசான் ஏடபிள்யூஎஸ்ல ஒரு ஆர்டிபியை ஃப்ரீயாக வாங்குறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு யூஎஸ் லொக்கேஷனில் ஆர்டிபி இதில் வாங்கணும். வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்ஸி வாங்கணும். ப்ராக்ஸி நானே ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு நீங்களே வாங்கணும்னு நினச்சா நீங்களே வாங்கிக்கோங்க. ஸோ உங்கள் சைடில் நீங்களே வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அதுக்கும் நான் வெப்சைட் எந்த வெப்சைட்டில் வாங்குறதுங்கிறதையும் நான் லிங்க் அனுப்புகிறேன். தனியாகவே வீடியோ அதுக்கு இருக்கு. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் இப்போ அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டேன் ப்ரோ, இப்போ ஹிட் கேட்ச் ஆகிறதுக்கு என்ன பண்றது, ஹிட் ஃபைன் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு 3 ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த 3 ஸ்கிரிப்ட்ல மெயினா யூஸ் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேண்டா கிரேசி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதை நான் இன்ஸ்டால் பண்றேன் பாருங்க. அதில் சும்மா பேண்டா கிரேசி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே போதும். அதில் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இதுதான் வரும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் டு குரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஷோ ஆகுது பாருங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஷோ ஆகிருக்கீங்களா? ஒருவேளை ஷோ ஆகலை மறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு திரும்ப இதை பின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மறுபடியும் ஷோ ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டா கிரேசி மேக்ஸ் இந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் 2 ஷோ ஆகும். 2ல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் பேண்டா கிரேசின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஒரு தனியாக விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இங்கே குரோமில் நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ அலோவ் கொடுத்துருங்க. ஸோ அலோவ் பண்ணோன்னே அலவுடுன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் டிஃபால்ட்டாக இதுக்கு ரிசிப்ட் ப்ராசஸிங் தான் இருக்கும். இது இருக்கட்டும். இந்த டெய்லிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக இருக்கிறத விட்டுருங்க. அடுத்தது ஹிட் ஃபோர்க்கர். ஹிட் ஃபோர்க்கர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட் புதுசா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான். ஓகே, இப்போ ஹிட் ஃபோர்க்கர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி டேம்பர் மங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். டேம்பர் மங்கி குரோம் போட்டீங்கன்னாவே இங்க ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆட் டு குரோம் அப்படிங்கிற பட்டன் ஷோ ஆனதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகி இங்கே ஆட் ஆகிக்கும். இது எப்படி பேண்டா கிரேசி மேக்ஸுக்கு ஷோ ஆகி மறைஞ்சதோ அதே மாதிரி மறைஞ்சிடும். திரும்ப எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த பின் ஓகே இன்ஸ்டால் ஆனதுக்கு கன்ஃபர்மேஷன் தான். இது வேற ஒன்றும் இல்லை. க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இந்த பின் பண்ணீங்க அப்படின்னா இதுவும் ஷோ ஆகும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது யூசர் ஸ்கிரிப்ட் மேனேஜர். இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் இதில் தான் மேனேஜ் பண்ணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹிட் ஃபோர்க்கர் இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஹிட் ஃபோர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிரீசி ஃபோர் நான் டைப் பண்ற அந்த ஸ்பெல் அப்படியே ஸ்பெல் பண்ணுங்க. ஸ்பெல் பண்ணி டைப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கூகுள் சர்ச்சில் ரிசல்ட்ல இது 3 வரும். அதில் 3ஆவதா இருக்கிறத ரைட் கிளிக் பண்ணி நான் நியூ விண்டோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை இன்ஸ்டால் திஸ் ஸ்கிரிப்ட்ங்கிற பட்டன் இங்கே இருக்கு. இது ஷோ ஆகுதுங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேம்பர் மங்கிங்கிற எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுனால நம்ம அதில் நம்ம இதை இன்ஸ்டால் பண்றோம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோடனே இன்ஸ்டால் ஆயிரும். உடனே ஆயிரும். இங்கே காணா போச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆனது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த டேம்பர் மங்கியோட ஐகான் இருக்கு. இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட டேஷ்போர்டை நீங்க போகணும். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டுன்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா தனியாக விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற ஹிட் ஃபோர்க்கர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்றதுனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிங்க் ஹிட் ஃபோர்க்கோட ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லோட் ஆனதுக்கப்புறம் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இது பண்ண வேண்டாம். அப்படியே கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா worker.mtalk.com/?hit4gun இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த லிங்க்
கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிட்ஃபோர்க்கருடைய பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் மார்க் பண்ணிக்கோங்க. புக் மார்க்கில் வந்து ஆல்ரெடி ஹிட்ஃபோர்க்கர் தான் நேம் இருக்கும், அதை அப்படியே டன் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. டிஸ்மிஸ் கொடுத்துட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு டிசேபிள் டர்க்கர் வியூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே தீம்ல வந்து டார்க் கொடுங்க. டார்க் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஒன்லையும் கொடுங்க. டெக்ஸ்ட் ஒன்லையும் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷோ கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து சர்ச் டிலேங்கிறதுல வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 செகண்ட் வைங்க. மினிமம் ரிவார்டு வந்து 0ல இருக்கட்டும். மினிமம் அவைலபிள் அதுவும் 0ல இருக்கட்டும். மினிமம் 2 அதுவும் அப்படியே இருக்கட்டும். சைஸ் வந்து இந்த சைஸ் மட்டும் 100 வச்சுக்கோங்க. லேட்டஸ்டா வர்றத மட்டும் எனக்கு குவாலிஃபைடா இருந்தா மட்டும் ஷோ ஆகுங்கிற மாதிரி நம்ம டிக் பண்ணி ஆல்ரெடி டிக்காக தான் இருக்கும். புதுசாக வரும்போது உங்களுக்கு வந்து பீப் சவுண்ட் வரும். சவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா சவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். ஸோ வந்து சவுண்ட் ஆன் நியூ ஹிட்னு இருக்கு. இப்போ மறுபடியும் ஹைட் கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிடும். இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து 2 டேப்ல வந்து ஷோ ஆகும், 2 ரோ மாதிரி. இதை வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் ஷோவில் இருக்கட்டும். ஏன்னா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வர்றது இங்கேயே ஷோ ஆயிரும். ஷோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எப்பவுமே வந்து எம்டர்க்கு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பேண்டா கிரேசி மேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஹிட்ஃபோர்க்கர் அப்பதான் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணும்போது அங்கே போய் ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வந்து பிங்கிற பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேண்டான்னு அர்த்தம். பேண்டானா என்னன்னா மல்டிபிள் ஹிட்ஸ் வந்து எனக்கு இந்த ஒர்க்ல வேணும்னு நினச்சி நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு தான் வந்து பேண்டான்னு சொல்றாங்க. ஓங்கிறது என்னன்னா ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி அக்செப்ட் ஆகாது. எனக்கு மல்டிபிள் ஹிட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து இந்த பிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பி கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ண உடனே வந்து நமக்கு இங்க வந்து ஆட் ஆகி இங்க வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல போங்க. ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு எனேபிள் அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷன்ல வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும், அது வந்து ட்ரூ கொடுங்க. ட்ரூ கொடுத்துட்டு சேவ் அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசிப்ட் ப்ராசஸிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரிசிப்ட் ப்ராசஸிங்கிற ஒர்க் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நமக்கு வந்து இதை பிளேலேயே வச்சுட்டு கோஹாம்லேயே வச்சிருந்தோம் அப்படின்னா பேஜ் எரர் வரும். பேஜ் ரிக்வஸ்டர் எரர்னு சொல்லுவாங்க இது பேரு. ஸோ இந்த எரர் வரக்கூடாது. வந்துச்சுனாவே நமக்கு வந்து கேப்சா கேட்கும். அப்புறம் வந்து பேஜ் டோட்டலா எரர் வரும், எக்ஸீடட் டைம் சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் சொல்ற ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எரர் வராது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கு வந்து நமக்கு ரெகுலராக வேணும், ரெகுலராக ப்ளே ஆகணும், இந்த நேமில் எந்த ஒர்க்கு வந்தாலுமே நமக்கு ப்ளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரியேட் ரீட் சர்ச் ஜாப் அப்படின்ட்டு இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வந்து ஸ்கிரிப்ட் ஒன்று வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் நியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புதுசாக அந்த ரிசீவ் ப்ராசஸிங்கிற பேரில் எது வந்தாலும் சரி நமக்கு இங்கே வந்து ப்ளே ஆகும். இதே வந்து எனக்கு ஃபில்டர் பண்ணணும். இன்னும் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ரிவார்டில் வந்து மினிமம் எத்தனை சென்ட்லேருந்து எத்தனை சென்ட் வரைக்கும் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு சென்ட்லேருந்து 2 சென்ட் இல்லை 3 சென்ட் வரைக்கும் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டுமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா எது வேண்டாமோ அதை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஆட் வேர்ட் ஆர் ஃப்ளாஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நேமில் வந்து நம்ம கொடுத்தா வேண்டாமோ அதை வந்து இங்கே கொடுத்து ஆட் வேர்ட் ஆர் ஃப்ளாஷ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பேரில் எப்போ வந்தாலுமே ப்ளே ஆகாது. வேணுங்கிறத மட்டும் ப்ளே பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்கிரிப்ட் நான் ஹிட்ஃபோர்க்கரை பற்றி சொல்லிட்டேன். பேண்டா கிரேசி மேக்ஸ் அதை பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா எம்டிஎஸ்ன்னு சில இன்னொன்று இருக்குது. எம்டிஎஸ் வந்து பழசும் இருக்குது புதுசும் இருக்குது. நீங்கள் எம்டிஎஸோட உங்களுக்கு வந்து ஹிட்ஃபோர்க்கர் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கும் கேட்ச் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஹிட்டு வந்து கண்டிப்பாக கேட்ச் ஆகும். நிறைய பேர் கேட்க கொஸ்டின் வந்து ப்ரோ அக்கௌண்ட் வாங்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் வந்து வேலையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தான். வேலையை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே எல்லாமே காமிக்காது. இப்போ ஒரு ஒர்க்கு வந்து இப்போ காமிக்குது அப்படின்னா அந்த ஒர்க் வந்து நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்கன்னு அர்த்தம். காமிக்கல அப்படின்னா எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். எலிஜிபிள் இருக்கிறது வந்து செய்யணும், இல்லாத வந்து நம்ம செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு. இப்போ ஒரு சில ரிக்வஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ஹிட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு சில ரிக்வஸ்டர் வந்து 1000 ஹிட் இருந்தால் தான் பண்ண முடியும்னு போட்டிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 90% மேலே இருக்கணும், 95% மேலே இருக்கணும், 99% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஷோ ஆகும், நம்ம செய்ய முடியும். அதனால அதை புரிஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே ஃப்ரெஷ் அக்கௌண்ட்
அக்கௌண்ட்டில் எல்லா ஒர்க்குமே காமிக்காது, எல்லா ஒர்க்குமே செய்ய முடியாது. குறிப்பிட்ட ஒர்க்கு மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரிஜெக்ட் ஆகாமல் செய்யணும். ரிஜெக்ட் பண்ணாங்கனாலும் பர்சன்டேஜ் குறையும். பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுடைய குவாலிட்டியை வந்து நமக்கு வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், கரெக்டாக வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் குவாலிட்டி இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சரி, ஓகே ப்ரோ, இப்போ வந்து பேமெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ பேமெண்ட் எப்படி எடுக்கிறதுனா அதுக்கு வந்து பிங் பாங் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ நான் வச்சுருக்கேன் ப்ரைவேட்டாக. அது வேணும்னா அதையும் வந்து நான் வந்து அனுப்புகிறேன். யாருக்கெல்லாம் வந்து அக்கௌண்ட் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து பை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோலாம் அனுப்பிச்சு விட்ருவேன், ப்ரைவேட்டாக அனுப்பிச்சு விட்ருவேன். நீங்கள் பார்த்து அதை லேர்ன் பண்ணி அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதில் கொடுக்குற யூஎஸ் விர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட்டை தான் நாங்கள் கொடுக்குற இந்த எம்டர்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து எம்டர்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும்போது உங்கள் லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 5 days ஆகும். கண்டிப்பாக வந்து 5 days ஆகும். அதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிங் பாங் அக்கௌண்ட்டுக்கு $1 பிடிப்பாங்க. எத்தனை டாலர் நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி $1 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் டீட்டெயில்ஸ். மேற்கொண்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.